ஃபேர்னஸ் கிரீம் எனக்கு பார்லர்ல சஜஸ்ட் பண்ணாங்க. இது டெய்லியும் போட்டா ஃபேர்னஸ் ஃபேர் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க மேம். இஸ் இட் சேஃப் டு யூஸ் மேம்? இந்த கிரீம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா, அதுல கொஞ்சம் கிரீமை போட்டு கொடுத்துருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா எந்த லேபிளுமே கிடையாது. உள்ள என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பத்தி எந்த இதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன டப்பால கிரீம்ஸ் போட்டு இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபேர்னஸ் வரும்னு சொல்லி பார்லர் எல்லாம் கொடுக்கறது வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை போடுங்க ஃபேர்னஸ் ஆயிடுவீங்க, அப்ப இது வந்து ஃபேர்னஸ் கிரீம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஆக்னி பிளமிஷ் கிரீம், இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்னி ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடும், நல்லா இதை போடுங்கன்னு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இதுல ஹெர்பல் கண்டென்ட் நிறைய இருக்கு, இல்ல ஆர்கானிக் கண்டென்ட் நிறைய இருக்கு, அந்த மாதிரி கிரீம் இது உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிரீம்ல மோஸ்டா என்ன கலந்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டு கண்டென்ட் கலந்துருப்பாங்க. இந்த ஸ்டீராய்டோட ஒர்க் என்னன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா ஒரு ஸ்கின்னுக்கு க்ளோயிங் கொடுக்கும், கூடவே ஆக்னி எல்லாம் இன்ஸ்டன்டா கண்ட்ரோல் பண்ணும். பட் ஆனா லாங் டேர்மா இதை யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஸ்கின்னை வந்து இந்த ஸ்டீராய்டு கிரீம் வந்து டேமேஜ் பண்ணும். அந்த டேமேஜ் எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் வந்து ரொம்ப பேப்பரி தின் ஆயிட்டு அந்த ஸ்கின் அடியில இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வெளியில தெரியற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் அதிகம் நெக்கு கையில எல்லாம் யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகி அந்த அடியில இருக்கிற அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. இப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுதுங்கிற பேஷண்ட் வந்து அவேர் ஆகி அதை நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்கிரீமை நிறுத்தினாங்கன்னா இன்ஸ்டன்டா ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகும். அப்ப எகைன் வந்து அவங்க இந்த மாதிரி ஐயோ நிறுத்தினா டார்க் ஆகுது, திருப்பி கண்டினியூஸா யூஸ் பண்ண தேவை இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி திருப்பி அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ண ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அதனால இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்லர் எல்லாம் கிரீம்ஸ் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாவே ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல ஒரு டெர்மட்டாலஜிஸ்டையோ இல்ல பிளாஸ்டிக் அல்லது காஸ்மெட்டிக் சர்ஜரியோ நீங்க போய் பார்த்து நீங்க ஃபேர்னஸ் கிரீம் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஃபேர்னஸ் கிரீம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டீராய்டு இருக்காது. லாங் டர்மா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகாத மாதிரி அவங்க பார்த்து கொடுப்பாங்க. தேங்க்யூ.